OnePlus அவங்களுடைய மொபைல் கூலரை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை நான் அப்பவே பார்த்தேன். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த கூலர் விஷயங்களில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக அதை பற்றி சில வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதை பார்த்தோன்னே ஒருவேளை ஒர்க் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை வாங்கணும். ஸோ வாங்கியாச்சு. இதை நான் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். இதோட ரிசல்ட்ஸும் இருக்குது. எல்லாத்தையுமே ஒன்றுனா பார்ப்போம். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஒரு ஃபோன் கூலர்ன்றது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து போயிடுவோம். இதுதான் இந்த கூலர் வர்ற பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு அழகாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூலர் தான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இதோட யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூலரை உங்கள் டேப்லெட்ஸில் யூஸ் பண்ண முடியும். தென் 2 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஐஃபோன் இல்லை Google Pixel 10 சீரிஸ் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணி தான் உங்கள் ஃபோனில் இந்த கூலரை மாட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு மேக்னெட்டிக் கூலர். ஸோ உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஐஃபோனில் இருக்கிற மாதிரி இந்த மேக்ஸேஃபோ இல்லை இந்த பிக்சல் ஸ்னாப் அப்படின்ற மாதிரியான மேக்னெட்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த கிளிப்ஸை போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கூலர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல. அண்ட் இதோட லுக்குமே பார்க்குறதுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. கிரே வித் ரெட் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபேன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சைடில் உங்களுக்கு இதோட வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வென்ட்ஸில் தான் உங்களுக்கு அந்த ஹாட்டான ஏர் வெளியேறும். அண்ட் மேலே உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இது சார்ஜில் ஒர்க் ஆகாது. இது நீங்கள் டேரெக்டாக பவரை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதிலே உங்களுக்கு இது 2 மோடில் ஒர்க் ஆகும். இது வந்து 27 வாட் கூலர். ஓகேவா? இதில் நீங்கள் 10 வாட் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு லோ பவர் மோடில் ஓடுற மாதிரி நார்மலாக ஓடும். அண்ட் இதோட ஃபுல் பவரில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 27 வாட் அவுட்புட் கொடுக்குற ஏதாவது ஒரு சார்ஜரை நீங்கள் போடணும். அதாவது 30 வாட் சார்ஜர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது ஃபுல் பவரில் ஒர்க் ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்களுக்கு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது அந்த நார்மல் மோடில் ஓடுது அப்படின்ற பட்சத்தில் ப்ளூ கலர் எல்இடி தான் உங்களுக்கு அதில் ஓடும். அது 10 வாட் மோடில் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் ஃபுல் பவரில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அடுத்து முன்னாடி தான் அந்த கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பவரில் போட்டு ஆன் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிங் பேட் வந்து உங்களுக்கு பேருக்கேற்ற மாதிரி சில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு அதில் வாட்டர் டிராப்லெட்ஸ் கூட ஃபார்ம் ஆகும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக உண்மையிலே இந்த கூலிங் ஒர்க் ஆகும் போல அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்து இதில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த கூலர் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபோனில் கூலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வேணும். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எந்த ஃபோனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ராசஸர் அதில் இருக்க போது நீங்கள் ஹெவியான டாஸ்க்கை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸருடைய ஒர்க் லோடு அதிகமாகும். ப்ராசஸர் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீட்டிங் போகிறப்ப ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை த்ராட்டில் பண்ணும். அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் குறையும், ஹீட்டு குறையும். பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுனால நீங்கள் கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டட்டர்ஸ் அண்ட் லேக்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல அந்த ப்ராசஸரை கூல் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த கூலிங் சிஸ்டம். இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் வேப்பர் ஜாமர் கூலிங் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலாக உங்கள் ப்ராசஸருடைய ஹீட்டிங்கை குறைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான். ஓகேவா? அது உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற மெத்தட். அதால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது போகவும் உங்களுக்கு கூலிங் வேணும்னா அந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்டர்னல் கூலர் மாதிரியான விஷயங்கள் வரும். ஓகேவா? உங்கள் ஃபோனுடைய டிஃபால்ட் கூலிங் சிஸ்டத்தை தாண்டியும் நீங்கள் உங்கள் ஃபோனை கூல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆக போகுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறப்ப இந்த கூலிங் பேட் உங்களுக்கு கூல் ஆகும். அதை உங்கள் ஃபோனில் மாட்டி இருக்கிறப்ப ஹீட் ஆகிற உங்கள் ஃபோனை இது ஆட்டோமேட்டிக்காக கூல் பண்ணி அது டெம்பரேச்சரை குறைக்கும். டெம்பரேச்சர் குறையும் பட்சத்தில் உங்கள் ஃபோனுடைய அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது குறையாமல் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நேரம் உங்களுக்கு போகும். இப்படி தான் நடக்கும். இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட்டா? இதை உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலாக காட்டணும்னா நான் சில பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டை வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த கூலருமே இல்லாமல் டெஸ்ட்டை ரன் பண்ண பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்கோரே 4400 அப்படின்ற அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் 1900 கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசமே எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பாருங்க. ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வெறும் 43% தான் இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்குன்றதை இந்த கிராஃபை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அண்ட் FPS பார்த்தீங்கன்னா 5லேருந்து 36 FPS வரைக்கும் கிடைச்சிருக்கு. பேட்டரி பர்சன்ட் 65லேருந்து 60 வரை வந்திருக்கு. இது எல்லாமே கூலரே இல்லாமல் ஃபோன் ரன் ஆனப்ப. அடுத்து இந்த கூலரை அந்த 10 வாட்ஸ் பவர் கொடுத்து ரன் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ஸ்கோர் 4700 கிட்ட வருது. லோயஸ்ட் ஸ்கோரே 3184 வருது. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 67%. நீங்கள் கிளியராக உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. இதில் லோயஸ்ட் ஸ்கோர் 3184. கூலர் யூஸ் பண்ணாமல் 1900 கிட்ட இருந்துச்சு. அண்ட் இந்த ரெண்டு கிராஃபிக் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கனாலே பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் FPS
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 37 FPS வரைக்கும் கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 FPS உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குது கூலர் யூஸ் பண்ணுறப்ப. அண்ட் பேட்டரி பர்சன்ட் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 90% வந்திருக்கு. கூலர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு 5% தான் குறைஞ்சிருக்கு. கூலர் யூஸ் பண்ணுறப்ப 10% உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அது எப்படி குறையும்? நம்ம கூலர் கூட எக்ஸ்டர்னலாக தானே பவர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். பட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கூலர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிறப்ப ஃபோன் பெர்ஃபார்மன்ஸை த்ராட்டில் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் ஆகிறப்ப பேட்டரி அவ்வளோ அதிகமாக யூஸ் ஆக தேவை கிடையாது. ஸோ பேட்டரி யூசேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் கூலர் யூஸ் பண்ணுறப்ப த்ராட்டில் அந்த அளவுக்கு ஆகாது. உங்கள் ப்ராஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவ்வளோ அடிமட்டத்துக்கு குறையாம ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸே அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஸோ அதனால பேட்டரி உங்களுக்கு அதிகமாகவே இங்கே செலவாகும். இதுதான் மேட்ரு. இதனால தான் பேட்டரி அதிகமாக குறைஞ்சிருக்கு. ரைட்டா? அண்ட் ஃபுல் பவர் மோட்ல போட்டு ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வித்தியாசம் கிடையாது. பெஸ்ட் ஸ்கோர் 4700 கிட்ட வந்திருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் 3300 கிட்ட வந்திருக்கு. இதுல ரொம்ப பெரிய ஜம்ப்ன்றது கிடையாது. ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 70% இருக்கு. அண்ட் எஃப்பிஎஸ்மே பாத்தீங்கன்னா 10லேருந்து 38 FPS வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கூலர் யூஸ் பண்ணாம உங்க போனை யூஸ் பண்றதுக்கும் கூலர் யூஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. ஆனா இந்த கூலரை லோ பவர் மோட்லயும் ஹை பவர் மோட்லயும் போட்டு ரன் பண்றப்ப பெரிய வித்தியாசம்ன்றது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அண்ட் பேட்டரி பர்சன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 85லேருந்து 70% வரை வந்திருக்கு. 15% உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல் பவரில் யூஸ் பண்ணுறப்ப பேட்டரி யூசேஜும் உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும். அப்போ நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு 10-15% குறையுமாடான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது என் ஃபோனில் நான் செக் பண்ணதுக்கான டேட்டா. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன கேம் விளையாடுறீங்க, அந்த கேம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோனில் ஆப்டிமைஸ்டாக இருக்குது, அண்ட் நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை வச்சு தான் உங்கள் ஃபோனோட பேட்டரி எவ்வளோ குறையும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த கூலரை நீங்கள் கேம் ஆடுறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. உங்க ஃபோன் எந்த நேரத்துலலாம் அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமா சார்ஜிங் நேரத்தில், இன்னைக்கு தேதிக்கு அடிக்கிற வெயிலுக்கு நீங்க எந்த ஃபோன் எடுத்தாலுமே சார்ஜ் போடுறப்ப அது நல்லாவே ஹீட் ஆகும். அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா நிறைய ஃபோன் சார்ஜிங்கே நிப்பாட்டிடும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி கூலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் அதிகமாக ஹீட் ஆக போறது கிடையாது. சார்ஜர் கட் ஆகாது. சார்ஜர் உங்களுக்கு அந்த ஃபாஸ்டான ஸ்பீட்லேயே ஏறி உங்களுக்கு சீக்கிரமாவே சார்ஜ் ஆயிடும். ஓகேவா? அதை தாண்டி கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும். அப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏன்னா இது வந்து பேட்டரி பவர்டு கூலர் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பவர்லேயே வச்சிருந்தா தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பவர் பேங்க் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கணும், பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் அதிகமாக ஆடாதவராக இருந்தால் கூட உங்கள் ஃபோன் அதிகமாக நிறைய நேரங்களில் ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூலரோட விலை பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் விலை 3000 போட்டிருக்கான். அந்த விலைக்கு சத்தியமாக அது ஒர்த்து இல்லை, வாங்காதீங்க. நான் இதை போய் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நிறைய ஆஃபரோட போட்டு 1700 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு இது நிஜமாவே ஒர்த்து தான். எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப நான் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 2000 ப்ரைஸ்க்கு இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கும் ஓகே தான் என்னை பொறுத்தவரை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Audrey from AutoTech Tamil signing off.